Hi friends, welcome to Tamil Life Travel. நம்ம இன்னைக்கு மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மட்டன் தம் பிரியாணி செய்ய நான் 600 கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்துர்க்கேன். இத உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு குக்கர்ல எடுத்துக்கிட்டேன். இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இத குக்கர் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் மட்டன் நல்லா 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்க மட்டன் நல்லா வெந்திருச்சு. இப்போ நம்ம பிரியாணிக்கு தாளிச்சு விட்டுறலாம். அதுக்கு நான் ஒரு பிரியாணி பாட் தான் எடுத்துர்க்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம இதில் ஹோல் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடல்பாசி, பிரியாணி இலை, அன்னாச்சி மொக்கு எல்லாத்தையும் சேர்த்து செவந்ததுக்கப்புறம் நம்ம இதில் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி விட்டு சேர்த்துக்கிட்டேன். இந்த மிளகாய் நல்லா காரமாக இருக்கும், அதனால நான் 3 மட்டும் சேர்க்குறேன். காரம் இல்லாத மிளகாயாக இருந்தால் 5 சேர்த்துக்கோங்க. மிளகாய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வணக்கிடலாம். வெங்காயம் இது போல் கோல்டன் ப்ரௌனாக வணங்கி வரணும், அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இது போல் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளினா 2 சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து இது போல் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி வணங்குறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டால் தக்காளி நல்லா வணங்கி வந்துடும். பாருங்க தக்காளி நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா இதே அளவு தான் சேர்க்கணுங்கிறதுல நம்ம காரத்துக்கு ஏற்ப கூட குறைவாக சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது போல் நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம இதில் நம்ம வேக வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டனை மட்டும் சேர்த்துக்கலாம். அதில் வேக வச்ச தண்ணியை வந்து நம்ம தண்ணி சேர்க்கும் பொழுது சேர்த்துக்கலாம். இப்போவே சேர்த்துட்டோம் அப்படின்னா தண்ணியோட அளவு நமக்கு தெரியாது. மட்டன் பீசஸை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க இது போல் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் மல்லி புதினா இலையை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் அதே அளவுக்கு புதினா இலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பிரியாணிக்கு புதினா சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பாருங்க இது எல்லாம் சேர்ந்து ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் அரிசி அளக்கிறோமோ அதே கப்பில் 1 கப்புக்கு 1.5 கப் அப்படிங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும். நான் இன்றைக்கி 600 கிராம் மட்டன் எடுத்திருக்கு. 600 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். பாசுமதி அரிசி தான் எடுத்திருக்கேன். அது வந்து இந்த கப்பில் 3 கப் அளவு வந்துச்சு. அதனால நான் 4.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம இது குக்கரில் வைக்காமல் பாத்திரத்தில் வைக்கிறதுனால ஒரு 1/2 கப் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த 1/2 கப் தண்ணி வந்து நான் மட்டன் வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கிட்டேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 கப் அரிசிக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி தண்ணி சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் அரிசி சேர்த்துக்கலாம். பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம
ஊற வச்சுருக்க அரிசி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 15 நிமிஷம் தான் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அந்த அரிசி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நான் இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்கிறேன். நான் ஏன் இப்போ தயிர் சேர்க்குறேன் அப்படின்னா, இந்த ஸ்டேஜில் தயிர் சேர்த்தோம் அப்படின்னா சாதம் நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக தான் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு வந்து தக்காளி வேகும்போது சேர்த்ததும் மட்டனுக்கு சேர்த்ததும் தான், எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்கல. அதனால் இப்போ கம்மியாக இருந்துச்சு, அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்து கலந்து விட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை வேக விட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். 10 நிமிஷம் கழிச்சு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின தண்ணியெலாம் நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு தடவை லைட்டாக கலந்து விட்டுட்டு மறுபடியும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பிரியாணி நல்லா வெந்து வந்துடும். 10 நிமிஷம் கழித்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட பாத்திரத்தில் ஒட்டலை, நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த பிரியாணி கூட ரைத்தா வச்சு சாப்பிடும்பொழுது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு சிம்பிளான மெத்தடில் செய்யக்கூடிய பிரியாணி தான். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.